இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை வந்து ஆரம்பிச்சு வச்சதே வந்து திமுக தான். இல்லை, எது ஆரம்பிச்சாலும் திமுக ஆரம்பிச்சுன்னு இல்லை, சொல்லுங்க. உண்மையை சொல்லுமா? நான் என்ன சொல்றேன் சக்தி, நான் வந்து பிஜேபி எதிர்க்கிறன்றதுக்காக திமுக நல்லவன் சொல்ல முடியும். ஆனா இப்ப தமிழ்நாட்டுக்கு தேவை என்னன்னு இருக்கு. என்னை பொறுத்தவரையும் பிஜேபி எதிரி. என்னுடைய பார்வையில் பிஜேபி எதிரி என்றால் திமுக துரோகி. ஆனா இப்ப இந்து கோயில முருகனை மீட்டெடுப்புன்னு பிஜேபி சார்பான போராட்டம் பண்றாங்க. பிஜேபி வேற என்ன பண்ணும்? இப்படி ஒரு வழியை திமுகவா ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இப்போ அவங்க திமுக வழி ஏற்படுத்தி கொடுத்து இப்போ பிஜேபியை தூண்டி விட்டோன்னு என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு கொஞ்சம் அந்த மக்கள் செல்வாக்கு வருது இல்லையா? செல்வாக்கு வருதுன்னா இந்த விஷயத்தை விடக்கூடாது, இதை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணலாம்னு பிஜேபி முழுக்க. பிஜேபியை தூண்டி வரதுக்கு அப்படி திமுகவுக்கு என்ன தேவை இருக்கு? நீ போராடல, முஸ்லீம் நீ போராடல, அரசுக்கு எதிராக தானே போராடுற. அப்படியே போனா இதோட நிலை என்னவா இருக்கும்? அதாவது திமுக இருக்கிற வரையும் பிஜேபி வளரும். அதாவது பிஜேபியோட எதிர் ஓட்டில் தான் திமுக ஜெயிக்கிறான்னு சொல்றீங்க? ஆமாம், ஈஸியாக பிஜேபி காட்டி நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நமக்கு தேவையில்லாமல் நம்ம இதை அதைன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை மக்கள் இதெல்லாம் ஓட்டு போகிறது இல்லை. ஆமாம், அப்படி ஒரு நிலையை உருவாக்கணும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விளையாடு கோழி விளையாட, நான் ஆளுங்கட்சி அப்ப இதுக்கு இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல முக்கியமா அரசியல் காயநகர்கள் தான், வேற அரசியல். திமுக பாஜக இணைஞ்சு நடத்திய முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்திய மிக பயங்கரமான ஒரு இது கொடூரம். தமிழக கழக நேயர்களே வணக்கம். நான் சக்தி வீரப்பா. இன்று நம்மோடு இந்திய தேசிய இளைய கட்சியின் தலைவர் தடாரஹீம் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரஹீம் சார். இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளாக ஒரு பிரச்சனை ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு, அதாவது மதுரை திருப்பரங்குன்றம். இதை பற்றி உங்களோட பார்வை என்ன? என்ன சக்திகிட்ட நான் என்ன பார்வையில் சொன்னாலும் நீங்கள் திமுக பிடிக்காது, அதனால் திமுக எதிர்க்கிறீங்க என்பீங்க. இதுதான் நீங்கள் சொல்கிற வார்த்தையாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை என்னன்னு சொன்னால், இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை வந்து ஆரம்பிச்சு வச்சதே வந்து திமுக தான். இல்லை, எது ஆரம்பித்தாலும் திமுக ஆரம்பிச்சுன்னு இல்லை, உண்மையை சொல்லுமா? நான் என்ன சொல்கிறேன் சக்தி, நான் வந்து பிஜேபி எதிர்க்கிறன்றதுக்காக திமுக நல்லவன் சொல்ல முடியும். ஆனால் இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவை என்னன்னு இருக்கு. என்னை பொறுத்தவரையும் பிஜேபி எதிரி. என்னுடைய பார்வையில் பிஜேபி எதிரி என்றால் திமுக துரோகியை அடையாளம் காட்டுவதுதான் இந்த சமூகத்துக்கு முக்கியமான ஒரு கடமை. புரிஞ்சுங்களா? நானும் சொல்றேன், 2020 அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி எத்தனையோ ஆட்சியில் நடந்தது. எந்த ஆட்சியிலையாவது வந்து மேலே போகிறதையோ இல்லை ஆடு கோழியாக இருக்குது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் இல்லை. ஆனால் அந்த திருப்பரங்குன்றம் அந்த கோயில் தேவஸ்தானம் வந்து பல வழக்குகள் போட்டிருக்கு. 1920 வழக்கு போட்டிருக்கு, அப்புறம் 30 போட்டிருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1975 போட்டிருக்கு, அப்புறம் 2000 போட்டு, இப்படி நிறைய வழக்குகள் போட்டு நீதிமன்றத்தால் கூட்டுப்பட்டு வந்திருக்காங்க. அது தர்கா, அந்த தர்காய் சார்ந்த இடங்கள் வந்து முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்கு சார்ந்து தான், வேறு யாருக்கும் இல்லைன்னு சொல்லி தீர்ப்புகளே வந்திருக்கு, பல தீர்ப்புகளே வந்திருக்கு. அதனால இவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க. புரியுதுங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது எப்படின்னா, கோயில், தர்கா, அந்த காசி விஸ்வநாதர் கோயில், இப்போ முருகன் கோயில், தர்கா எல்லாம் பக்கம் போகும். அந்த மலையில் பார்த்தீங்கன்னா தர்காவில் போய் பார்த்தீங்கன்னா கோயில் தெரியாது, கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா தர்கா தெரியாது, இப்படி தான் இருக்குது. பெரிய மலை அது. புரியுதுங்களா? இவங்க எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா, ஏதோ கோயில் பக்கத்தில் ஒரு தர்கா வச்சுக்கிட்டு அங்கே ஆடு கோழி அறுத்து இவங்களுடைய புனிதம் கட்டுற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்பட்ட தவறுன்றேன். அப்போ இந்த 2020 கொரோனா காரணமாக தான் முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்க, அதை தடை விதிக்கிறாங்க. போகிறதுக்கும் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா கொரோனா காலம் தான் வணக்க வழிபாடுகளும் முடியிருந்தாங்களே, அதனால் ஏற்றுட்டாங்க. அதன் பிறகு வந்து திமுக ஆட்சி வந்து 2001, 2002 வாக்கில் மக்கள் போனால் தடுக்கிறாங்க. ஏன் தடுக்கிறீங்கன்னா, இல்லை செக் பண்ணுறாங்க. என்னன்னா எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, சாப்பாடு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ரெண்டாவது வந்து அப்போது வந்து கந்தூரி விழா வருது. கந்தூரி விழா வந்து ஆடு அறுக்கணும்னு சொல்லும்போது இல்லை கூடாது அப்படின்னு. அப்போ தான் பிரச்சனையே உருவாகுது. அப்போ இது தடை விதிச்சது, அந்த தடுத்தது எதுவுமே பிஜேபி இல்லை, முழுக்க முழுக்க திமுக அரசு. அப்போ அது சம்மந்தமாக அங்கே இருக்கக்கூடிய சில தலைவர்கள் வந்து திமுக தலைமைக்கும் தெரிவிக்கிறாங்க, இருக்கிற எம்எல்ஏ. ஆனால் இப்போ இந்து கோயில முருகனை மீட்டெடுப்புன்னு பிஜேபி சார்பான போராட்டம் பண்றாங்க. பிஜேபி வேற என்ன பண்ணும்? இப்படி ஒரு வழியை திமுகவா ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இப்போ அவங்க திமுக வழி ஏற்படுத்தி கொடுத்து இப்போ பிஜேபி பிரச்சனை. அது திமுக வந்து பிஜேபி வந்து தங்களுக்கு சாதகமாக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிச்சு. காலங்காலமாக நடந்துட்டு வந்து நீங்கள் ஏன் வந்து இப்படி தடுக்கிறீங்கன்னு சொல்லி அரசுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க எது முஸ்லீம்கள். அப்போது திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, நீ எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறியா, உனக்கு எதிராக நான் தூண்டி விடுறேன்னு சொல்லி பிஜேபியை தூண்டி விட்டான். பிஜேபியை தூண்டி விட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு கொஞ்சம் அந்த மக்கள் செல்வாக்கு வருது இல்லையா? செல்வாக்கு வருதுன்னா இந்த விஷயத்தை விடக்கூடாது, இதை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணலாம்னு பிஜேபி முழுக்க. பிஜேபியை தூண்டி வரதுக்கு அப்படி திமுகவுக்கு என்ன தேவை இருக்கு? நீ போராடல, முஸ்லீம் நீ போராடல, அரசுக்கு எதிராக தானே போராடுற. பீஸ் கமிட்டி வைக்கும் போது பீஸ் கமிட்டியில இந்துக்களும் முஸ்லீம்களும் அவங்க உட்காந்து பேசும்போது என்ன சொல்றாங்க? கேளுங்க,
பீஸ் கமிட்டியில் அங்கே உட்காந்து என்ன சொல்கிறாங்க, சார் இந்த ஆடு கோழியாக இருக்கிறதெல்லாம் காலங்காலமாக நடந்துட்டு வந்தது சார், இதெல்லாம் இப்போல்லாம் இல்லை சார், இதெல்லாம் பழத்துன்னு சொல்லிட்டு இந்துக்களே சொல்கிறாங்க. இப்போ பீஸ் கமிட்டி சொல்லும்போது அறநிலையத்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, இனி அறுக்கக்கூடாது, கோழி ஆடெல்லாம் அங்கே அறுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது யார்? அறநிலையத்துறை. சாட்சாத் நம்ம சேகர்பாபு தலைமையிலான அறநிலையத்துறை அதிகாரி தான் அங்கே பேசுகிறாங்க. அந்த சம்பவத்தை உடனே சேகர்பாபு தெரிவிக்கிறாங்க. அப்படியே நான் பார்க்குறேன்றாரு, அப்படியே அமைதியாக இருந்துட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாரு அதே சேகர்பாபு, இது பெரியார் மண், அண்ணா மண், இங்கே பாஜக வேலை ஆகாது, மதவாத சக்திகளுக்கு வேலை இல்லைன்னு சொன்னால், அப்போ அன்றைக்கே நீ அந்த அறநிலையத்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு ஏன் அப்படி பண்ணுறீங்க, காலங்காலமாக நடந்துட்டு இருக்குதா, அதில் போய் நீங்கள் ஏன் தேவையில்லாமல் அவங்க இடைஞ்சல் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தேன்னா அன்றைக்கி அந்த பிரச்சனையே இல்லையே, முஸ்லீமும் போராட்டம் பண்ணியிருக்க மாட்டான், இன்றைக்கி பிஜேபி இப்படி போராட்டத்தில் குதிச்சிருக்காது இல்லையா? தமிழ்நாட்டில் எப்படியாவது அதிகாரத்துக்கு வரணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க நீண்ட காலமாக. அதுக்கு இது வெறும் வாயே மெல்றவனுக்கு இது ஒரு அவல் கடிச்ச மாதிரி அவங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ அதுக்கு திமுக என்ன பண்ணியிருக்கணும் இந்நேரம், அங்கே இருக்கிற அந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த என்னது சிக்கந்தர் பாதுஷா தர்காவை உடைச்சி எரியணுன்றார். உடைச்சி எரியணும்னு சொல்லி அங்கேருந்து இடமாற்றம் செய்யுங்கன்றாரு. இப்படியே போனால் இதோட நிலை என்னவா இருக்கும்? அதாவது திமுக இருக்கிற வரைக்கும் பிஜேபி வளருங்க. அவர் நீதிபதிக்கு, அதாவது நீதிபதிக்கிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆடு கோழியெல்லாம் இருக்கிறான்னு பிஜேபி தரப்பில் எதுவும் தெரிவிக்கிறாங்க. அப்போயாச்சும் அரசு வழக்கறிஞர் ஏந்திட்டு, ஐயா ஆடு கோழி அறுக்கிறதெல்லாம் காலங்காலமாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம்னு அரசு தரப்பு சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லலை, அமைதியாக உட்காந்து திமுக வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் அமைதியாக உட்காந்து. நீதிபதி சொல்கிறாரு, அப்போ ஆடு கோழி அறுக்கூடாதா, அப்போ மீறி அறுக்கிறவங்க மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துறீங்கன்னு நீதிபதி கேட்குறாரு. அப்போது அப்பயாச்சும் தமிழக அரசு சார்பாக என்ன சொல்லியிருக்கணும், இல்லை சார் அது ஆடு கோழி காலங்காலமாக அறுத்துட்டு இருக்காங்க, அது அவங்களுடைய வழிமுறை, அது நம்ம அதை தடையிட முடியாது, கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழக அரசு வழக்கறிஞர் 18 பேர் மேலே வழக்கு போட்டு 18 பேரை கைது பண்ணி சிறையில் போட்டிருக்காரு. அப்போ அந்த ஆடு கோழி தொடர்ந்து அறுத்துட்டு வர்றது இதன் மூலிமா தடை வச்சுட்டாங்க பாருங்க, ரிவிட்டே அடிச்சுட்டாங்க பாருங்க. எல்லாம் நடந்ததுக்கு பிறகு அவன் இன்னொன்று கேட்குறான், 144 போட்டிருக்கீங்க, இப்போ அவங்க போராட்டம் பண்ணணும்னு அனுமதி கேட்குறாங்க, நீங்கள் எப்படி பண்ண போறீங்க? இல்லை சார் இந்த சோன்ஸோ இந்த இடத்துல நாங்கள் அனுமதி கொடுத்துருவோம். சரி நீங்கள் சொன்னால் எப்படி, அது மாவட்ட ஆட்சியரும் இல்லை மாவட்ட ஆட்சியர்கிட்டயும் மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்டயும் பேசிட்டு தான் வந்தேன் நான், இந்த இடத்துல அனுமதி கொடுங்க அப்படின்னு. அப்போ அனுமதி கொடுன்னு சொல்லி கொடுத்து நீதிமன்றத்தில் உத்தரவு போட்டு 1/2 ஹவரில் அவ்வளோ கூட்டம் ஒரு இடத்துல கூடுதுன்னா, அப்போ ஏற்கனவே திமுக மற்றும் பாஜக அரசுடைய திட்டமிடல் இல்லாமல் அவ்வளோ கூட்டத்தை கூட்ட முடியுமா? இந்த திட்டத்தின் மூலம் என்ன உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது? யாருக்கு? காலங்காலமாக நீங்கள், அதாவது சிம்பிளுங்க, இது சாதாரணமான நுண்ணிய அரசியல் பார்க்கறது தான் இதில் ஆழமான அர்த்தம் என்ன கிடைக்கும். என்னன்னு சொன்னால், இங்கே பிரதான எதிரியாக பிஜேபி கொண்டு வந்துட்டான், நாம தேவையில்லாமல் இந்த வேண்டாம், நமக்கு சாலிடாக ஓட்டு வந்துடும் இல்லையா? அதாவது பிஜேபியோட எதிர் ஓட்டில் தான் திமுக ஜெயிக்கிறான்னு சொல்றீங்க? ஆமாம், ஈஸியாக பிஜேபி காட்டி நம்ம ஜெயிச்சிடலாம். இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம், நமக்கு தேவையில்லாமல் நம்ம இதை அதைன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை மக்கள் யோசிச்செல்லாம் ஓட்டு போடுறதில்ல. இல்லை, ஆமாம், அப்படி ஒரு நிலையை உருவாக்கணும். எப்படின்னா வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க, இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து 5 முறை ஆட்சியில் இருந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி, உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்து இழந்து 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏக்களோட உட்காந்துருக்காங்க எங்கள் கம்யூனிஸ்ட் இதில் வெஸ்ட் பெங்கால். ஆனால் இன்னைக்கு அங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால், திரிணாமுல் காங்கிரஸ் அண்டு பிஜேபி தாங்க. அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு திமுக திட்டம் போட்டுச்சு. அதுக்குண்டான காய் நகர்த்துகளில் பண்ணுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த விளையாட்டு கோழி விளையாட, நான் ஆளுங்கட்சி நீ எதிர்கட்சி உட்கார் வேலை முடிக்கும். அப்போ இதுக்கு இந்த திருப்பரங்குன்றம் முக்கியமாக அரசியல் காய் நகர்த்தல் தான், வேற அரசியல். திமுக பாஜக இணைஞ்சு நடத்திய, முஸ்லீம்களுக்கு எதிராக நடத்திய மிக பயங்கரமான ஒரு அரசு, இது கொடூரம்.